ஓகே. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. வடை, பாயசம், சாம்பார், பால் கறி. ஏதோ விசேஷம், ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு வடை பாயசம். ஸோ அதனால் இன்னைக்கு இந்த ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் வேக வச்சிடலாம். இது பச்சை பட்டாணி தான். நார்மல் உரிக்கிறோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி. நான் ஊற வைக்கல நான் பட்டாணி, அதனால் இந்த பட்டாணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் ஊரில் எந்த கல்யாணம்னாலும் கண்டிப்பாக இந்த டிஷ் இருக்குங்க. இது இல்லாத கல்யாணம் நான் பார்த்தது கிடையாது. பால் கறி கட்டாயம் உண்டு. ஸோ அந்த மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாயசத்துக்கு நம்ம சேமியாவையும் முந்திரி பருப்பையும் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நான் ரெண்டையுமே ஒன்றா போட்டு தான் ஃப்ரை பண்ணுவேன், தனித்தனியாக பண்ண மாட்டேன். ஸோ அந்த கலர் ரெண்டுமே ஒரே கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வடைக்கு உளுந்து ஊற வச்சிடலாம். இந்த பிராண்டு உளுந்து சூப்பராக இருக்குங்க. நான் வடை எப்போவுமே மிக்சியில் அரைச்சி தான் செய்வேன். நம்ம கிரைண்டரில் போட மாட்டேன். ஏன்னா ஒரு டம்ளர் தான் போடுவோம். இதுக்காக போட்டு கிரைண்டரில் நம்ம போட்டு அரைச்சிட்டு அதை வேறு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் நான் எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன். மிக்சியில் அரைச்சாலும் செம்ம சாஃப்டாக வருங்க, எண்ணெயும் இழுக்காது. ஒரு சிலர் செய்யும் போது நான் பார்த்துருக்கேன், அந்த வடை ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் மிக்சியில் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு நல்லா வரும் சூப்பராக. நம்ம வடைக்கு மட்டும் உளுந்து எப்படி எடுக்கிறோமோ, நல்ல பிராண்டடாக நல்ல உளுந்தாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சா சூப்பராக வரும் வடை. உளுந்து நல்லா இல்லாமல் நான் அரைச்சி செஞ்ச மிக்சியில் ஒரு மாதிரி ஹார்டாக இருந்தது அப்படின்னு அது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்புலேயே வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் பருப்புலேயே தாங்க காயெல்லாம் ஒன்றா போட்டு தான் வேக வைப்பேன். தனியாக அது ஒரு டைப் இருக்குது, தனியாக செய்கிறது. காயை மட்டும் தனியாக வேக வச்சு அப்புறம் பருப்போட மிக்ஸ் பண்ணுறது இருக்குது. இது கல்யாண சாம்பார் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவோம். ஏன்னா அதே டேஸ்ட்டில் இருக்கும். கல்யாணத்தில் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும். இது சிம்பிள் தான். நல்லா காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ண வேண்டியதான். இது நல்லா பால் காஞ்சிருச்சு பாருங்கள். பால் பாயசம் தான் பண்ணுறேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். பால் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. தண்ணி ஊற்றாம தான் நான் வச்சுருக்கேன் பால் பாயசத்துக்கு பால். ஸோ அப்படி செஞ்சால் தான் பாயசம் சூப்பராக இருக்கும். இதில் ஜவ்வரிசி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக வேக வச்சு ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் திக்காக இருக்கும். நான் இன்றைக்கி அது போடலை, வெறும் பால் பாயசம் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேங்காய் அரைச்சிப்போம். இது சாம்பாருக்கு தான், கல்யாண சாம்பார்னு சொன்னேன் இல்லையா, அதில் தேங்காய் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் வரும். புளி கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிப்போம். சாம்பார் பொடியும் நான் இதிலே தான் ஆட் பண்ணிப்பேன். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகாய் பொடி எதுவும் போடலை, இந்த சாம்பார் பொடியோட காரம்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, காய் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கல்யாண சாம்பாருக்கு முருங்கைக்காய் போட்டால் தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் 2 போட்டிருக்கேன் வாசத்துக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணாதான் அந்த திக்னஸ் இருக்கும் பாயாசம். சேமியா நல்லா வேகணும். இதில் சர்க்கரை போட்டுட்டு ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டாம். ஏன்னா அது சேமியா தான் ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கொதிச்சா போதும். இதில் ஏலக்காவை கொஞ்சம் தட்டி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் நான் பொடி பண்ணி போட மாட்டேன். அது வாயிலெல்லாம் படுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசாகவே நான் நுணுக்கி போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த மேலே அதெல்லாம் தனியாக வந்துடும், அந்த தோலெல்லாம்.
அதை எடுத்துடுவேன். அந்த ஸ்மெல்லாம் அதில் இறங்கினதுக்கு அப்புறமேட்டு அதை எடுத்துடுவேன். அப்போ நம்ம சாப்பிடும் போது டிஸ்டர்பாக இருக்காது இல்லையா, அதுக்காக. பாருங்க இந்த மாதிரி எடுத்துடுவேன். நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் தாளிச்சுப்போம். சாம்பாருக்கு ஒன்றும் இல்லைங்க, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஜஸ்ட் அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் சாம்பாருக்கு உளுந்து போட மாட்டேன். அவ்வளோதாங்க, சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதான். கல்யாண சாம்பார் சும்மா கம கமன்னு இருக்குங்க. செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பால் கறிக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடுவோம். தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கசகசா. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாகவே போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுப்போம். அது சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு உருளைக்கிழங்கை விட்டுட்டு இதுலேயே நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட போகிறோம். இதுலேயே மிக்ஸ் பண்ணிடுவோம். தனியாக நம்ம அதில் மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்குன்ட்டு இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொதிக்கிற டைம் லேட் ஆகும். அதில் நம்ம உருளைக்கிழங்கும் உடையிற மாதிரி ஆகிடும். ரொம்ப எண்ணெய் ஊற்றுனதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, சோம்பு கொஞ்சம், இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் போதும். வெங்காயம் நிறையா போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்மியாகவே போடுங்க வெங்காயத்தை. பச்சை மிளகா காரத்துக்கு. பால் கறினாலே காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு இதில் ஊற்றிடுவோம். ஊற்றுனதுக்கப்புறம் தக்காளியும் நிறைய போட வேண்டாம், ஒரு குட்டி தக்காளியாக இருந்தால் போதும். அதையும் இதில் கட் பண்ணி போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுப்போம். தக்காளியை வதக்க வேண்டாம், இதுலேயே வெந்தாலே போதும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா பால் கறினாலே ஒயிட் கலரில் தானே இருக்கும். தக்காளி நீங்கள் வதக்கி போட்டிங்கன்னா கலர் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் அப்போ போடலை. இந்த பால் கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. பட்டை கிராம்பு ரொம்ப போட்டுறாதீங்க, ஹெவியாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு சின்னூண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு போதும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிச்சிடுச்சு, அவ்வளோதான், பால் கறி ரெடி. நெக்ஸ்ட்டு சாதம் லாஸ்ட்டாக தாங்க வச்சேன், சூடாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நான் அரிசியும் தண்ணியும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுப்போம். அதுக்கு அடுத்து நம்ம வடைக்கு உளுந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். மாவு உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு 1.5 hours ஊறி இருந்தது. பெரிய ஜார்லேயே போட்டுக்கோங்க. நான் 1.5 டம்ளர் உளுந்து எடுத்திருந்தேன். இதுக்கு இந்த 1 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற உளுந்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் உப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஊற்றவே இல்லை, அதே தண்ணியில் அப்படியே அரைச்சிடுச்சு. அவ்வளோதாங்க, மாவு எவ்வளோ சூப்பராக அரைச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இந்த அளவில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி இல்லாமல். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பதத்தில் இருந்தால் போதும்.
அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நிறையா சேர்த்திங்கனாலும் ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போது அந்த மிளகு வந்து ஒரு 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 ஒன்று நம்ம சாப்பிடும் போது அந்த காரம் வந்து சூப்பராக இருக்கும் கடிக்கும் போது. ஸோ எப்போவுமே நான் வடைக்கு வந்து மிளகு சேர்த்துப்பேன். கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வடை கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே கடலை எண்ணெயில் தான் வடை செய்வோம். அவ்வளோதாங்க, வடையை வந்து பொரிச்சு எடுத்துப்போம். ரொம்ப ஆயிலை வந்து ஹீட் ஆக்கிடாதீங்க. ரொம்ப மேலே மட்டும் ப்ரௌன் கலர் ஆயிரும், உள்ளே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வடை வந்துச்சு பாருங்கள். எண்ணெயே இழுக்கல பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எண்ணெயே இழுக்கலன்னு. டிஷ்யூவில் பாருங்கள், எண்ணெயே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வடை சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ கொக்கு நிற்குதுன்னு சொல்லி. ஷீரா இங்கே வா. வயல்லாம் அறுத்துட்டாங்க. கொக்கு பாருங்க, பூனை பறந்துரும்னு நினைக்கிறேன்.